இன்று காலை 10 மணிக்கு வள்ளுவர் கோட்டத்தில் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது போலீசார் இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், கூடுதல் விவரங்கள். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தை கண்டித்து பல்வேறு கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர், போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல் கட்டமாக ஏற்கனவே பாஜக சார்பிலும் மற்றும் மதிமுக சார்பிலும் இந்த போராட்டமானது அறிவிக்கப்பட்டு தற்போது அந்த போராட்டமாக நிலைப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீமான் தலைமையில் சிலை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகே கண்டனம் ஆர்ப்பாட்டம் இன்று காலை 10 மணிக்கு நடைபெறுவதாக அறிவித்திருந்தனர். இதற்காக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நுங்கம்பாக்கம் போலீஸ் நிலையம் அனுமதி கடிதமும் கொடுத்து இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதிக்காக அனுமதி கேட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஆர்ப்பாட்டத்திற்கு மனிதர் குறிப்பிட்டதை விட அதிக அளவில் நபர்கள் கலந்து கொள்வதாக தகவல் வந்ததை அடுத்து இந்த மனுதாரர்களுக்கு மேற்பட்ட இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்பகுதி வழியாக வாகனத்தில் செல்லும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டு சட்ட ஒழுங்கு, போக்குவரத்து மற்றும் அமைதிக்கு பங்கம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அதன் காரணமாக மேலும் ஆங்கில புத்தாண்டு தினத்திற்கு அதிகமான காவல்துறையை பாதுகாப்புக்கு அனுமதிக்கப்படுவதால் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அதிக அளவில் குவிந்து வருவதால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளிக்க முடியாது என்று நுங்கம்பாக்கம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே மேற்கொள்ளப்பட்ட காரணத்தினாலும் பொதுமக்கள் நலன், சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து மற்றும் பொது அமைதியின் பேரவைக்காக வேண்டிதான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.